இந்த வீடியோவில் நம்ம வந்து குட்டி கிருஷ்ணா டிராயிங் தான் பார்க்க போகிறோம். இந்த டிராயிங்கை நம்ம வால் ஹேங்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா மேலே வந்து நான் ஒரு நாப் மாதிரி கொடுத்துருக்கேன், சேட்டன் ரிப்பனை வச்சு ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ நம்ம வாலில் வந்து மாட்டணுன்னா கூட அழகாக மாட்டிக்கலாம், அழகாக இருக்கும். இதில் கொடுத்துருக்க கலர்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி என்கிட்ட இருக்கிற கலர்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து கலர் பண்ணியிருக்கேன். கிருஷ்ணர் ஓவியத்தை நான் எதுக்காக வரைஞ்சிருக்கேன்னா, ஸ்கூலில் வந்து கிட்ஸுக்கு வந்து ஃபெஸ்டிவல் டைமில் அந்தந்த ஃபெஸ்டிவலுக்கு அந்தந்த ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. ஸோ கோகுலாஷ்டமி வர்றதுனால அவங்களுக்கு வந்து கிருஷ்ணர் வந்து ஏதோ ஒன்று பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க. அதனால் நான் வால் ஹேங்கர் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து நம்ம ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஏற்கனவே பென்சிலில் வந்து நான் கிருஷ்ணர் ஓவியத்தை வரைஞ்சிருக்கேன். அந்த கிருஷ்ணர் ஓவியத்தை வந்து நம்ம கார்ட்போர்டில் பேஸ்ட் பண்ணிடணும். இதை இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் இதை நம்ம வந்து ஒரு அவுட்லைன் பிளாக் கலர் ஸ்கெட்ச் இருக்குல்ல, பென் ஸ்கெட்சை யூஸ் பண்ணி நம்ம அவுட்லைன் பண்ணிடலாம். கிருஷ்ணர் ஓவியத்துக்கு இப்போ அவுட்லைன் பண்ணியாச்சு. நான் வந்து எப்படி கட் பண்ணணும்னு நினச்சேன்னா, இந்த ஷேப்லேயே கட் பண்ணலான்னு தான் பிளான் பண்ணேன். பட் ஆனால் வந்து அந்த சிசரில் கட் பண்ண முடியலையா இந்த கார்ட்போர்டை, இல்லை இன்னும் ஷார்ப்பாக வந்து சிசர் இருக்கணுமான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் அது கட் பண்ணால் கரெக்டாக ஒரு மாதிரி அந்த இதாக கட் ஆயிடுச்சு. அதனால் நான் வந்து ரெக்டாங்கிளாக கட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஷேப்லேயே கட் பண்ண முடிஞ்சால் அந்த மாதிரியே கட் பண்ணுங்கள், இன்னும் பார்க்க அழகாகவே இருக்கும். நம்ம இப்போ ரெக்டாங்கிளாக கட் பண்ணியிருக்கனால இந்த மீதி இருக்கிற போர்ஷன்லேயும் நமக்கு பிடிச்ச கலர்ஸை வந்து நம்ம கலர் பண்ணிக்கணும். இதில் இப்போ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் கலர் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து பிடிச்சிருந்தா அந்த கலர்ஸை நீங்கள் வந்து அது மாதிரியே பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி நீங்களும் வந்து கலர்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் கலர் பண்ணியிருக்கேன். என்னோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யாருக்காச்சும் இந்த வீடியோ தேவைப்பட்டதுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.
டிராயிங்கில் வந்து கலர்ஸை இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிக்க போகிறோம். எனக்கு இந்த டிராயிங் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு வந்து 1.25 மணி நேரம் ஆச்சு. அதாவது டிராயிங் வரைஞ்சி அதுக்கப்புறம் கார்ட்போர்டில் ஒட்டி ஃபுல்லாக கலர்ஸ் பண்ணி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுறதுக்கு எனக்கு 1.25 மணி நேரம் ஆச்சு. உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து கார்ட்போர்ட் மாதிரியே இருக்கும். அதனால் பேக் சைடில் வந்து நம்ம கலர் ஷீட் A4 ஷீட் ஏதாச்சும் நம்ம ஒட்டிட்டோம்னா பார்க்க கொஞ்சம் லுக்காகவும் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மேலே வந்து வால் ஹேங்கரில் வந்து மாற்ற மாதிரி தான் வச்சுருக்கோம். அதுக்கு வந்து சாட்டன் ரிப்பன் நான் எடுத்திருக்கேன். எடுத்து செல்லோ டேப் போட்டு ஒரு 4-5 பக்கமாக நான் ஒட்டி வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்கூலில் கொடுத்த ப்ராஜெக்டை நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த கிருஷ்ணர் டிராயிங் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு இந்த டிராயிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.